அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க அழகுமதி அவங்க மாமியார எதிர்த்து பேசுனத பார்த்துட்டு, அழகுமலர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ, அழகுமலர் மாதிரி யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா, அழகுமலர் மாதிரி எத்தனையோ பேரு அவங்க மாமியார எதிர்த்து பேச முடியாம கஷ்டத்த அனுபவிக்கிறவங்கலாம், இந்த சீன பார்த்ததும் கண்டிப்பா சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க சுரேஷ் ரொம்ப குடிபோதையோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும், அங்க அழகுமதி பெட்ல படுத்து கிடக்குறாங்க. அத பார்த்துட்டு, இவ என்ன நம்ம ரூம்லயே நம்ம பெட்லயே சொகுசா படுத்து தூங்குவா. இவளால நான் நெறைய அவமானப்பட்டுருக்கேன், அசிங்கப்பட்டுருக்கேன். ஆனா, இவ நம்ம பெட்ல சொகுசா தூங்குவாளா? "ஏய் எழுந்துடி என் பெட்ட விட்டு" அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே அழுமதி இருந்துட்டு, "நான் இங்க தான் தூங்குவேன்" அப்படின்னு சொன்னதும், "நீ இங்க தூங்கக்கூடாது. எங்க மாமாவே நீ மரியாதை இல்லாம போயான்னு பேசிட்ட. அப்படி இருக்கும்போது, இந்த பெட்ல நீ தூங்கக்கூடாது. வெளியில போ" அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. உடனேவும் எதுக்கு இவங்க கூட உட்காந்துட்டு இங்க தூங்குறதுக்கு நம்ம வெளியிலே போய் தூங்கிடலாம் அப்படின்ட்டு அழகுமதி நெனச்சு வெளியில வந்து தூங்குறாங்க. ஆனா, நைட்ல எப்படியோ சுரேஷோட அப்பா அழகுமதி வெளியில தூங்குறத பார்த்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, "என்ன நீ வெளியில படுத்து கிடக்குற?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணு சுரேஷ் தான் சொன்னதா அழகுமதி சொல்றாங்க. "அப்பன்னா அவன தூக்கி வெளியில போடுங்க. நீ உள்ள போய் தூங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நேரத்தில சரி என்னதான் வந்து மருமகள வந்து வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட வீட்ல இருந்தாலும், அவங்க பையன் தப்பு பண்ணா, அவங்கள தூக்கி வெளியில போடுறது பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில அழகுமதி நல்லா பெட்ல தூங்கிடுறாங்க. சுரேஷ் வெளியில தூங்குறாங்க. காலையில எந்திக்கவும் மாட்டுக்காங்க. உடனேவும் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு அப்படியே மேல ஊத்திடுறாங்க சுரேஷ் மேல. உடனே சுரேஷ் எந்திரிச்சுடுறாங்க. "என்னப்பா? எதுக்குப்பா என் மேல தண்ணியெல்லாம் ஊத்துறீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா இன்ன வரைக்கும் என்ன தூக்கம்? குடிச்சிட்டு வந்தியா? அதான் இப்படி தூங்கிட்டு இருக்கியா? குடிச்சிட்டு வந்து உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுருக்க. அவள எதுக்கு வெளிய அனுப்புன? வெளியில தூங்க சொல்லி? பொம்பள பிள்ளைய ரூம விட்டு வெளியில போக சொல்லாமா? கட்டுன பொண்டாட்டிய எதுக்குடா வெளியில போக சொன்ன?" அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே "நான் என்னப்பா சொன்னேன்? நான் ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னு சுரேஷ் சொன்னதும், "அப்படி நீ சொல்லாமலா அவ வெளியில வந்து படுத்து கிடப்பா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ்க்கு, "ஆமா, நான்லாம் வெளியில படுத்துருக்கேன்ப்பா. அவ எங்க வெளியில படுத்துருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவ நைட் வெளியில தான்டா படுத்திருந்தா. அவள ரூமுக்குள்ள போய் தூங்க சொல்லிட்டு, உன்ன தான் நாங்க வெளியில தூக்கி போட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும், "ஓ! நம்ம வீட்ல அவளுக்கு அவ்வளவு மரியாதையா?" அப்படி சொல்லிட்டு சுரேஷ்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. "இங்க பாரு, பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறத பாரு. பொண்டாட்டி கூட சண்டை போட்டுருக்க வேலை பார்த்தேன். இனிமேலு பார்த்துக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படி சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா சொல்றாங்க. உடனே சுரேஷ் இருந்துகிட்டு, "அப்பா என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலப்பா. குடிச்சிட்டு வந்ததுனால" அப்படின்னு சுரேஷ் சொன்னதும், "இனிமேல் குடிச்சிட்டு வர வேலைலாம் வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷோட மாமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும், "மாப்பிள வாங்க மாப்பிள வீட்டுக்கு" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாரும். வந்ததும், "இவர் வேற வந்துட்டாரா?" அப்படி சொல்லிட்டு அழகுமலர் பார்த்துட்டு இருக்காங்க. அவர பார்த்ததும் இங்க அழகுமலருக்கு பொக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. உடனேவும், "என்ன சிரிப்பு? மாப்பிள வந்திருக்காரு. உனக்கு என்ன சிரிப்பு?" அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்றாங்க. உடனே போயான்னு சொன்ன விஷயம் இவளுக்கும் தெரிஞ்சுச்சா? அதான் நம்மள பார்த்து இப்படி சிரிக்கிறாளா? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனேவும் அ "மதி போய் மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு வா" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் அழகுமதி வெளியில வந்ததும், "என்னால காஃபி எடுத்துட்டு வர முடியாது இவருக்கு" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அத பார்த்துட்டு அழகுமலருக்கு ஷாக்கா இருக்குது. "ஏய் நம்ம வீட்டு மாப்பிள அவரு. அவருக்கு நம்ம மரியாதை குடுக்க வேண்டாமா? போய் காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரும், மாமியாரும் சொல்றாங்க. சுரேஷும், "அதான் அம்மா, அப்பாவும் சொல்றாங்கல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா" அப்படிங்கிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, "அத்த நான் எடுத்துட்டு வரேன் அத்த" அப்படிங்கிறாங்க. "நீ ஒண்ணும் எடுத்துட்டு வர வேண்டாம். நீ எடுத்துட்டு வந்தா மாப்பிள குடிக்க மாட்டாரு. அதனால மதியம் எடுத்துட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனேவும் நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க இங்க மாப்பிள்ளைக்கும் பயமா இருக்குது. தங்கராஜ் வந்துட்டு, "எனக்கு வேண்டாம் அத்த காஃபி" அப்படி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேள காஃபி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்துனாலும் ஊத்திருவா. இவள பத்தி தெரியாம இவள போய் காஃபி எடுத்துட்டு வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து யோசித்து பார்க்குறாங்க. உடனேவும் தங்கராஜ் சொன்னத கேட்டுட்டு இங்க மலர் இருந்துட்டு, போயான்னு அழகுமதி சொன்னதுனால ரொம்ப பயந்துட்டார் போலுக்கு. ஏற்கனவேவும் தங்கராஜோட ஒய்ஃப் வேற ரேவதி சொன்னாளே, அவ வேற சொல்லிக்கிட்டு இருந்தா, போயான்னு கிண்டல் பண்ணதா வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. மனுஷன் பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு போலுக்கு. போயான்னு ஒரு வார்த்தை சொல்லி உட்கார வச்சுட்டா மதி அப்படி சொல்லிட்டு, இங்க அழகுமலருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனேவும் மாப்பிள திடீர்னு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல கல்யாணம் ஆகிட்டு வரவே இல்லையே! அதான் வந்து எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? மதி எப்படி இருக்கிறா? அப்படி சொல்லி கேட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க மாப்பிள சுரேஷும் அவளும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சுரேஷ்! பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்கணும்டா. அத விட்டு சண்டை போடக்கூடாது. கல்யாணம் ஆகி 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள என்னடா உனக்கு சண்டை? அப்படிங்கிறாங்க. இல்ல மாமா. அவளுக்கும் எனக்கு ஏற்கனவே ஆகாது. அதான் வேற ஒண்ணும் இல்ல. வேற சண்டைலாம் எதுவும் இல்ல மாமா. அப்படி சொல்றாங்க. நேத்து நைட்டு கூட சுரேஷ் குடிச்சிட்டு வந்து மாப்பிள, என்ன அவள வெளிய தூங்க சொல்லியிருக்கான். பொம்பள பிள்ளைய கட்டின பொண்டாட்டிய ரூம விட்டு வெளியில அனுப்பலாமா? என்ன மாப்பிள நீங்க தான் சுரேஷ்க்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க மாப்பிள அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மாமா, "நான் ஒண்ணும் பண்ணல மாமா. அவ தான் வெளியில வந்து படுத்துட்டு என்ன சொல்லியிருக்கா. நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல மாமா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "என்னடா சுரேஷ்! இப்படிலாம் பண்ணக்கூடாதா? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா பார்த்துக்கணும்டா. அத விட்டுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு எங்க தங்கராஜ் வந்து எல்லாருக்கும் முன்னாடி எங்க சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தங்கராஜ் இருந்துகிட்டு, "இங்க பாரும்மா, நீ
சுரேஷ் மேல குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும். அதான் கல்யாணம் வேற ஆயிடுச்சுல்ல. அப்படி நீ வாபஸ் வாங்கலன்னு நெனச்சுக்கோமா, சுரேஷ் வேற வேலை இல்லாம இருப்பான். நீ வாபஸ் வாங்கிட்டேன்னா சுரேஷ்‌க்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் அழகுமதி இருந்துகிட்டு, என்னால வாபஸ் வாங்க முடியாது. அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கான தண்டனைய அவர் அனுபவிக்க தான் வேணும். அவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு, அவருக்கு வேலை கிடைக்கணும்னா கிடைக்கட்டும். அத விட்டு நான் எல்லாம் குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கவே முடியாது. அப்படி சொல்லிட்டு அழகுமதி பிடிவாதமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அழகுமதியோட மாமனாரும், மாமியாரும், "என்ன பொண்ணு இது? இப்படி எதிர்த்து பேசுது. இங்க பாரும்மா கோர்ட்டு, போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஆகாது. ஆம்பளைங்கள எதிர்த்து பேசக்கூடாது. ஆம்பளைங்க சொன்னா கேட்டுக்கணும். அதான் மாப்பிள்ளை சொல்றாருல்ல, சுரேஷ் மேல நீ குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குனா தானே சுரேஷ் வேலைக்கு போக முடியும். இந்த வீட்ட அவன் தானே கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்துக்க முடியும்." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துகிட்டு, "அதான் நான் வேலைக்கு போறேன்ல." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. புருஷன் வேலைக்கு போறதாம்மா ஒரு வீட்ல அழகு. பொண்டாட்டியோட புருஷன் தாம்மா வேலைக்கு போகணும். புருஷன் சம்பாத்தியம் இல்லாம நீ எப்படி தனியா வேலை பார்த்து என்ன பண்ண போற? நீ ஒண்ணும் வேலைக்கு போக வேண்டாம். சுரேஷ்‌க்கு கவர்மெண்ட் வேலை இல்ல. அது கிடைச்சா சுரேஷே உன்ன நல்லா பார்த்துக்குவான். அதனால நீ என்ன பண்ற? போயிட்டு குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிட்டு வர்ற." அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் இங்க அழகுமதி இருந்துகிட்டு, "என்னால முடியாது. அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு. என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அவருக்கு கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வேற பொண்ணு அவருக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே என்னைய கல்யாணம் பண்ணீங்க. இனிமேல் என்ன பிரச்சனை? அதான் அவருக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன? அவரு உண்மையாவே எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணா, அவருக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழகுமதி. அழகுமலர் இருந்துகிட்டு, "மதி எல்லார் முன்னாடி இப்படி தைரியமா எப்படி பேசுறா? ஆனா நம்மளால பேச முடியாதே. அவங்க யாருமே பேச முடியாம வாய அடைச்சிடுறாளே!" அப்படின்ட்டு மலர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதி இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். இத காரணமா வச்சு தானே என்னைய கல்யாணமே பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது, என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு உள்ள லட்சியம் எல்லாமே என்னால எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாம நான் இப்படி ஒரு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க என்கிட்ட வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னா என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு மதி பிடிவாதமா இருக்கிறாங்க. "தங்கராஜ் மாப்பிள்ளை சொன்னதும் நீ கேட்க மாட்டியா? தங்கராஜ் மாப்பிள்ளை சொன்னத நாங்கலாம் கேட்போம். அப்படி நீ கேட்டா தான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லாட்டி இந்த வீட்ல இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமதியோட மாமனாரும், மாமியாரும் சொல்றாங்க. "சரி, அப்படி இந்த வீட்ல நான் இருக்க முடியலன்னா சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும், இந்த பொண்ணு என்ன பேசினாலும் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறா. இவ கல்யாணம் ஆன 2 நாள்ல வீட்ட விட்டு போனான்னா, நம்மள பத்தி தானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நம்ம தான் குடும்பம் பத்தி வீட்ட விட்டு அனுப்புனதா சொல்லுவாங்கல்ல. "மாப்பிள இப்போதைக்கு இத பத்தி பேச வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். சுரேஷ் அதுவரைக்கும் நீ பொறுமையா இரு." அப்படின்ட்டு தங்கராஜ் கிட்ட சொல்றாங்க அவங்க மாமனார். உடனே தங்கராஜ் இருந்துட்டு, "சரிங்க மாமா. இத நான் எப்படி முடிக்கணுமோ அப்படி இந்த கேஸ முடிச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி குடுத்துருவேன். சுரேஷ் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறது இந்த மாமாவோட பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, "இல்ல மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா." அப்படிங்கிறாங்க. "என்னடா நீ பார்த்துக்குவ? என்ன நம்பி நீ வந்து அவள கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த வேலை கிடைக்கிறது என்னுடைய பொறுப்புடா. நான் வேலை கிடைக்க உபேஷ் கிட்ட." தங்கராஜ் சொல்றாங்க. உடனே அழகுமதி தங்கராஜ முறைச்சு பார்க்குறாங்க. தங்கராஜும் அழகுமதிய முறைச்சு பார்க்குறாங்க. இங்க சுரேஷும், "இவ என்ன இப்படி எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறாளே!" அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.